வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானவி மோட்டார்ஸோடைய இன்றைக்கி டுடே டெலிவரி பார்க்கலாம். என்ன வெஹிக்கிள் டெலிவரி தரது. இன்றைக்கி டெலிவரி கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிவிஎஸ் பிராண்டோட என்டார் 125cc மாடலு 25 இயர் வண்டி. இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்ன ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோம் கஸ்டமருக்கு, என்ன ஆஃபர் கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் என்டார் 125cc மீட்டரை பற்றி பார்க்கலாம். மீட்டரில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கனாக்கா டைமர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் நம்மளுடைய இன்ஜினுடைய ஆயில், கீர் பாக்ஸ் ஆயில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, எத்தனை லெவல் கோடு இருக்குது நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுவும் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃபியூல் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிலோமீட்ரு அது எல்லாமே வந்துடும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் வரும். நேற்று பார்த்த நம்ம SP 125 மாதிரி தான் இதுவுமே. அது மோட்டார் சைக்கிள், இது ஸ்கூட்டர், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம கலர் பார்க்கலாம். இந்த மாடல் பேர் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்குவாடுன்னு சொல்லுவோம். என்டார்க்கில் மிடில் வேரியண்ட் இது. ஓகேங்களா? மிடில் வேரியண்ட்டில் இது வந்து சூப்பர் ஸ்குவாடுன்னு சொல்லுவோம். இது வந்து பிளாக் வித் பர்பிள்னு சொல்லலாம், இல்லை பிளாக். இது ஒன் ஆஃப் த மூவிங் கலர். இது டிவிஎஸ் என்டார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் இந்த கலர்லாம் வந்து புக்கிங்கில் போய்ட்டு இருந்த கலரு இப்போது எல்லா பிராண்ட்லையுமே இப்போ ஈஸியாக கிடைக்குது. இந்த கலரு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு சூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்டிக்கரிங் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலரில் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ் இருக்குது நம்மளுக்கு. சரி வாங்க, அடுத்தது நம்ம என்னென்ன ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோம், என்ன எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் போட்டிருக்கோம் பார்க்கலாம். எந்த ஒரு பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மிரரு, பேட்ரி, டூல் கிட்டு, சர்வீஸ் புக்கு, இது மட்டும்தான் வரும். இது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பிராண்டு டு பிராண்டு மாறும். இப்போது டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் மேனுஃபேக்சரிங்லேயே வர்றது பார்த்தீங்கன்னாக்கா மிரரு, பேட்ரி ப்ளஸ் சைடு ஸ்டாண்டு வரும். அது இல்லாமல் லேடிஸ் ஃபுட்ரெஸ் வந்துடும் உங்களுக்கு. மற்ற பிராண்டில் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நம்ம தான் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து வேறு என்னென்ன அக்சசரிஸ் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹேண்டில் போட்டிருக்கோம். லேடிஸு பேக்கில் உட்காந்தாங்கன்னா சேஃப்டியாக பிடிக்கிறதுக்கு, இல்லை நம்ம லஞ்சு பேக்கு அந்த மாதிரி மாட்டுற மாதிரி ஒரு சேஃப்டி லேடிஸ் ஹேண்டில். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக மேலே நம்ம வந்து சீட் கவரு அட்டாச் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம போடுற எல்லா ஃபிட்டிங்ஸோடைய குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நம்ம மேலே போட்டிருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபுல் சேஃப்டி பம்பர் ஸ்டீலில் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ரஸ்ட் ஆகிற பிரச்சனை, இல்லை ஏதோ வேறு ஏதோ பிரச்சனை இருந்ததுனாக்கா இந்த பம்பர்லாம் நம்ம போடுற பம்பர்லாம் இது வரைக்கும் வந்ததில்லை, வரவும் வராது. 1 இயர் கேரண்டியோடு கொடுக்குறோம் பம்பர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மேட்டு போட்டிருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிரிப் கவர், இது எல்லாமே போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சைடு ஸ்டாண்ட் சென்சாரோடு வந்துடும், ப்ளஸ் இன்ஜின் ஆன் ஆஃபோடு வந்துடும். இந்த மாடலில் சைடு ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி இன்னும் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து நம்ம சீட்டில் ஹெல்மெட் இல்லைனா உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிடும். அதனுடைய லைட்டு வந்து சிம்பிளோட வந்து ஹெல்மெட்டோட சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகி எரியும். அந்த சிஸ்டம் இருக்குது. இப்போ நம்ம அர்ஜென்ட்டாக ஆஃபீஸுக்கோ இல்லை வெளியோ எங்கோ போகிறோம் அப்படின்னாக்கா சில பேர் சடனாக கவனிப்பாங்க, ஏன் இந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் உள்ளே இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் காமிக்கும். இங்கே ஹெல்மெட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்சாரில் காமிச்சிடும், உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் மீட்டரில். அப்போ ஹெல்மெட் உள்ளே இருக்குது, நீங்கள் தைரியமாக எங்கே வேணாலும் வெளியே போகலாம். ஃபியூல் டேங்க் பார்க்கலாம். சீட் ஓப்பன் பண்ணுறேன். சீட் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல மொபைல் சார்ஜோட வந்துடும். இப்போ ஆக்டிவாக அந்த மாதிரி பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிராண்டு ஆக்டிவாக அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வரும் சார்ஜரு. இந்த பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கீழே வரும், உங்களுக்கு டிக்கி பாக்ஸில் வரும். ப்ளஸ் ஒரு ஹெல்மெட் வைக்கலாம். அதை தவிர்த்து ஒரு பர்ஸு இல்லை அந்த மாதிரி எதுனா நம்ம அடிஷ்னலாக வச்சுக்கலாம். ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வரும் உங்களுக்கு. ஃபியூல் டேங்க்கு ஃபில் பண்ணியிருக்கேன். கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து ஃபில் பண்ணி தரோம். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல.
ஓகேங்களா. எந்த பிராண்டு எந்த வெஹிக்கிள் எடுத்தாலுமே ஜான்வி மோட்டார்ஸில் இது எல்லாமே நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் புல்லட் எடுத்தாலும் சரி, இல்லை அதர் பிராண்டு ஸ்கூட்டர் எடுத்தாலும் சரி, எந்த மாதிரி வெஹிக்கிள் எடுத்தாலும் நம்ம டேங்க் ஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே தான் சேம். கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபுல் கவரு, 2 ஹெல்மெட்டு, ஓகேங்களா. காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ஹெல்மெட் நம்ம கொடுத்துட்றோம். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் வீடியோ போடுறோம். கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த என்ன பிராண்டு போடுறோம், அடுத்த என்ன வண்டி சேல் பண்ணுறோம், என்ன வண்டி புக்கிங் போடுறோம், அதுவும் இல்லாமல் அந்த வண்டிக்கு என்னென்ன அக்சசரிஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.